பல்வேறு காணொளிகளை பார்த்து வருகிறோம். இன்று எனக்கு நெருக்கமான ஒரு பயணம் குறித்து உங்களிடம் பேச போகிறேன். குறிப்பாக முதல் முறையாக என்னுடைய வெளிநாட்டு பயணம் இருந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை நாங்கள் இலங்கைக்கு பயணம் சென்றிருந்தோம். இந்த இலங்கையிலே 3 மாகாணங்களில் 3 பன்னாட்டு கருத்தரங்களை ஐயா சதாசிவம் தலைமையிலே ஒருங்கிணைத்திருந்தார்கள். இந்த 3 மாநாடுகளிலும் கலந்து கொள்கிற பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. குறிப்பாக யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு போன்ற நகரங்களில இந்த பன்னாட்டு கருத்தரங்கள் நடைபெற்றது. மே மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு காலந்தோறும் தமிழர் கலைகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு மாபெரும் பன்னாட்டு ஆய்வு கூட்டத்தினை மாநாட்டினை மட்டக்களப்பிலே நடத்தினார்கள். அதில் நானும் ஒருவனாக கலந்து கொண்டு என்னுடைய ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தேன். நண்பர்களே, இப்படிப்பட்ட பயணங்களின் போது நமக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் என்பது சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ஏனென்று சொன்னால் பல நாடுகளை சார்ந்த தமிழறிஞர்கள், பல அறிஞர் பெருமக்கள் நமக்கு இதுவரை கிடைக்காத பல தகவல்களை அங்கு பரிமாறிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு கிடைத்தன. குறிப்பாக இந்த தமிழர் கலைகள் காலந்தோறும் தமிழர் கலைகள் என்ற தலைப்பின் கீழ் 29 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. நமக்கு பல்வேறு அனுபவங்கள் இது கொடுத்தது. அங்க போன உடனே எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. நம்ம நாட்டில் எப்படி பாரம்பரிய இசை கருவியான பறை இசை கருவி இசைத்து நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோமோ அதுபோல அங்கேயும் பாரம்பரிய இசைக்கருவி இசைத்து எங்களை வரவேற்று எங்களுக்கு மாலை அணிவித்து எங்களை கொண்டாடினார்கள். குறிப்பாக நம் தொப்புள்கொடி உறவுகளை சந்திக்கிற ஒரு மாபெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. இலங்கை என்பது அவ்வளவு எளிதாக நாம் சென்று வந்து விட முடியாது. அதுவும் ஒரு ஆய்வு கூட்டம் என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. இந்த மாபெரும் பாக்கியத்தினை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது ஐயா சதாசிவம் அவர்கள். இந்த ஆய்வு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிற போது பல தலைப்பின் கீழ் பல்வேறு ஆளுமைகள் எங்களுக்கு நிறைய செய்திகளை வழங்கினார்கள். 29 ஆய்வு கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நாட்டு மக்களுடைய வரவேற்பு மகிழ்ச்சியும் எங்களுக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. எல்லோரும் எங்களை அன்போடு வரவேற்று உபசரித்து எங்களை வாழ்த்து மகிழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த நேரம்னா, என்னுடைய ஆய்வு கட்டுரை முதல் முறையாக ஒரு வெளிநாட்டிலே, அதுவும் நம் தொப்புள் கொடி உறவுகள் வாழ்கிற மண்ணில வெளியிடப்பட்டது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி முழுக்க இலங்கை அரசனுடைய நிகழ்ச்சியாக இருந்தது. ஆகவே ஒரு நாட்டினுடைய அரசு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து என்னுடைய ஆய்வு கட்டுரை வழங்கியது என்பது எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த காலந்தோறும் தமிழர் கலைகள் என்ற ஆய்வு மாநாட்டிலே நான் தந்தை ஆரோநாதன் அமெரிக்க மண்ணில் செய்கிற தமிழ் பணிகள் குறித்து நான் பேசியிருந்தேன். குறிப்பாக அவர் இலங்கை வாழ் தமிழர்கள் புலம்பெயர்ந்து அமெரிக்க மண்ணில் வாழுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் அவர் பணி செய்து வருகிறார். அங்கு நம் மக்களால் மறக்கப்பட்ட பல தமிழர் கலைகளை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய வகையிலே பல நிகழ்ச்சிகளை ஒன்றிணைத்து சந்தோஷமாக கொண்டாடி வருகிறார். ஆகவே இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த நூலில் இருக்கின்றன. நம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தருணங்களில இத்தருணமும் ஒன்று எனக்கு வாய்த்திருந்தது. ஆகவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக இந்த நூலினுடைய பதிப்பாசிரியர்களாக இருக்கக்கூடிய முனைவர் சு சதாசிவம், முனைவர் கௌசல்யா தேவி, முனைவர் முருகதயாநிதி, அந்தமான் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், அந்தமான் ஆர் கோபாலன் அவர்கள், திரு ராஜலட்சணம் அவர்கள், கலாநிதி தி தர்பரன் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் இந்த நூல் என்பது அவ்வளவு எளிதாக வெளியே வந்துவிட முடியாது. இதில் அச்சுக்கோர்வை, எழுத்துப்பிழை, பல்வேறு அட்டைப்படம் என்று பல பணிகளை ஒருங்கிணைத்து அந்த நாட்டிலே அழைத்து அந்த நாட்டினுடைய எங்களுக்கு ஒரு விருதையும் கொடுத்து எங்களை கௌரவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை செம்முதாய் பதிப்பகத்தின் ஆசிரியர் ஐயா சதாசிவம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த ஆய்வு மாநாட்டில் கலந்து கொண்ட பலருக்கும் என்னுடைய நன்றிகள். என்று சொன்னால் அவங்க ஒரு குடும்பமாக இருந்து மக்களோடு மக்களாக நாங்கள் வாழ்ந்த தருணம் என்பது, அதுவும் நம் தாய் தமிழகத்திலே மகிழ்ந்த தருணம் என்பது சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த மக்களை சந்திச்சு அவங்க கூட பேசி அவங்க கூட சாப்பிட்டு அவர்களோடு நம் மரபு கலைகளை பற்றி பேசி அவர்கள் சொல்லுகிற தகவல்களை அறிந்து கொண்டது என்பது அப்படி இருந்துச்சு. எங்களுக்கு அதை சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. எல்லோருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு வலையொலியில் சந்திப்போம். மே மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் தேதி நடந்த மட்டக்களப்பு பன்னாட்டு தமிழ் கருத்தரங்கம் என்பது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. நண்பர்களே, காலந்தோறும் தமிழர் கலைகள் என்ற இந்த நூலினுடைய
குறிப்பு செய்திகள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நூல் எங்க கிடைக்கும் அப்படின்ற செய்தி உங்களுக்கு கொடுக்குறேன். தயவு செஞ்சு வாங்கி படிச்சு பாருங்க. ஏனென்று சொன்னால் தமிழகத்திலிருந்து பல்வேறு திசைகளிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல ஆளுமைகள் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.